ஈஸி டிப்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இதான் இந்த வீடியோவினுடைய தலைப்பு. கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜா பன்சிங். அதுதான் ஈஸி டிப்ஸ் ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. ஆமாங்க, சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். அதே சமயத்தில் அதை பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் ஒரு பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக குறிப்பாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக அப்போ கட்டாயம் வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேவா? ஈஸி டிப்ஸ் ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிகினர்ஸுக்கும் சரி, இல்லாட்டி ஆல்ரெடி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணுறீங்களே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற இந்த சந்தேகம் கிடையாது. இல்லை நான் ஃபஸ்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, கப்புளில் நீங்கள் வெட்டிங்க்கு முன்னாடி மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மீட் த கப்புள் பிஃபோர் த வெட்டிங் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் தெம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு மீட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேராக போய் கேமரா எடுத்துன்னு போய் டவார்னு வெட்டிங் வேனில் போய் நிற்காதீங்க. ஆக்சுவலாக அப்போ என்ன பண்ணணுங்கிறது நமக்கே தெரியாது. ஆக்சுவலாக அதனால் அவங்களுக்கு தேவையான முறையில் நம்ம படம் எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஆக்சுவலாக டேக் சம் டைம். அவங்கள நீங்கள் பர்சனலாக மீட் பண்ணாலும் சரி தான், இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் மீட் பண்ணாலும் சரி தான். எப்படியாவது அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்மளை, இல்லையா? டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் எக்யூப்மெண்ட் வைஸ் அப்புறம் மேன் பவர் வைஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், கப்பில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிங் வென்யூக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் அந்த வெட்டிங் வென்யூவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அங்கே என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வெட்டிங் வென்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், இல்லாட்டி வெட்டிங் ஹாலாக இருக்கலாம், இல்லை ஒரு டெம்பிளாக இருக்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் படம் எடுக்கிற சமயத்தில் அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். அதை போய் முன்னாடி நீங்கள் பார்த்து அதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஃப்ளாலெஸ்ஸாக போய்ட்டு இருக்கும். ஆக்சுவலாக குறிப்பாக வெட்டிங்கில் போர்ட்ரேட்லாம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் சில பிளாக்ஸ் முன்னாடியே என்ன பண்ணிக்கலாம், பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதையும் தவிர உங்களுக்கு தேவையான பவர் பாயிண்ட்ஸு, இல்லாச்சும் லைட்ஸு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதர் வெண்டார்ஸ், அதாவது டெக்கரேட்டர்ஸு, இல்லாட்டும் எலக்ட்ரிக்கல் பீப்புள், அவங்களோட மீட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்களோட ஹெல்ப்போடு சேர்த்து உங்களால் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நேராக போய் பிளைண்டாக ஒரு வெட்டிங் போய் நம்ம படம் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா படம் எடுக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் நமக்கு வரும். இந்த சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி போய் அந்த வெட்டிங் வென்யூவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கூட போயிட்டு அதை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூஸ் த ரைட் கேமரா, லென்சஸ் அண்ட் ஃப்ளாஷஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆக்சுவலாக ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு சீரியஸான விஷயம் இல்லையா? அப்போது இந்த சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்யூப்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? கிளைண்ட்டுக்கு கேட்ட மாதிரி அவுட்புட் கொடுக்குறது நம்மள்ட்ட எக்யூப்மெண்ட் இருக்கா? நம்மள்ட்ட ஃபுல் ஃப்ரேம்ஸ் டிஎஸ்எல்ஆரோ ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா இருக்கா? ப்ரோ லென்சஸ் நம்மள்ட்ட இருக்கா? ப்ரோ ஃப்ளாஷஸ் நம்மள்ட்ட இருக்கா? அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டிங் எடுக்கிறேன்னு போய் நிற்காதீங்க. அப்போ அந்த விஷயங்கள் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எக்யூப்மெண்ட்டை சரியாக தெரிஞ்சுட்டு சரியாக தேர்ந்தெடுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எக்யூப்மெண்ட்டை சரியாக தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது, எக்யூப்மெண்ட்டினுடைய செட்டிங்ஸையும் சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க. கூடுமான வரை உங்களுடைய எக்யூப்மெண்ட் செட்டிங்ஸ் வெட்டிங்க்கு ஒரு டிஃபால்ட் செட்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃபால்ட் செட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஃப்ரேம் வைக்கிறது, எக்ஸ்ப்ரெஷன் பார்க்குறது, ஆக்ஷன் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா செட்டிங்ஸுமே கச்சாமச்சான்னு மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செட்டிங்லேயே நம்மளோட ஃபோக்கஸ் போய்டும். ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபியில் நம்மளோட அட்டென்ஷன் இல்லாமல் போயிடும். அதனால் கேமராவில் கூடுமானவரை என்ன பண்ணிக்கோங்க, டிஃபால்ட் செட்டிங்கில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிஃபால்ட் செட்டிங்னா என்ன? ஸோ ஐஎஸ்ஓ அப்படின்னா மேபி ஒரு 400 நீங்கள் வச்சுக்கலாம் டிஃபால்ட் செட்டிங். எக்ஸ்போஷர் அப்படின்னா மேனுவலில் வச்சுக்கலாம், அது ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதே மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் டிஃபால்ட்டில் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும். அப்போ உங்களால் வித்தியாசமான படங்கள் எடுக்கிறதுக்கு முடியும். அப்புறம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது முக்கியமாக அது ஈவென்ட் பேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் ஈவெண்ட்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்வன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட்டை கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் போயிடுச்சு, அதை நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே என்ன பண்ணுங்கள், அந்த ஈவெண்ட்டோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். என்ன ஈவெண்ட் நடக்குதோ ஈவெண்ட்டோட ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ அந்த ஈவெண்ட்ஸில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதையும் தாண்டி கப்பலுடைய இம்பார்ட்டன்ட் சர்க்கிள்ஸ்,
இம்பார்ட்டன்ட் சர்க்கிள்லாம் என்ன? கப்பலுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஆஃபீஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்தக்காரங்க, அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்கலாம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்கள எல்லாருமே அந்த படங்கள்ல வர்ற மாதிரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா குறிப்பா அந்த குடும்பத்தார்கள் மட்டும் தான் அந்த படத்தையும், ஆல்பத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க அந்த படங்கள்ல இருக்காங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து முக்கியமா நீங்க கவனிக்கணும் ஆக்சுவலா. அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க. வொர்க் வெரி ஸ்மார்ட்ன்னு சொல்லுவாங்க. வொர்க் வெரி ஸ்மார்ட்னா என்ன அப்டின்னா, நீங்க அந்த என்ன ஈவென்ட் நடக்குது, அதனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கரெக்ட்டான பொசிஷன்ல நீங்க நிக்கணும். சில விஷயத்த நீங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். ஓகே இதுக்கப்புறம் இது இருக்கும், இதுக்கப்புறம் இது இருக்கும். அதனால இந்த மாரி சில எக்ஸ்பிரஷன் இருக்கும். இந்த மாரி சில ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆன்டிசிபேட் பண்ணி, உங்கள நீங்க ரீபொசிஷன் பண்ணீங்கன்னா மட்டும் தான், உங்களால வந்து மிஸ் பண்ணாம அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். அதனால கன்டினியூஸா என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்க ஆக்சுவலா. அண்ட் ஆக்ஷன்ஸ ஆன்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் பிளான்டா வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ஸ் மிஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது, ஒரே இடத்துலருந்து எல்லா ஷாட்ஸையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஸோ சில சமயத்தில வந்து அந்த தான் பெஸ்ட் ஆங்கிள் அப்படிங்கிற மாரி நம்மளே நெனச்சுப்போம். நெனச்சுட்டு அதே இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா, நூத்துக்கணக்கான படத்த அப்படியே வச்சு எடுத்துட்டு இருப்போம். இல்ல அந்த மாரி பண்ணாதீங்க. அந்த வெட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுங்க, சுத்தி வாங்க. எல்லா இடத்துலருந்து வேற வேற ஆங்கிள்ல இருந்து அந்த சேம் ஈவென்ட்ட பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, வேற வேற ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். வேற வேற லென்சஸ் யூஸ் பண்ணி வேற வேற மாரி ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற வேற மாரி லெவல்ல போய் கேமரா எடுங்க. ஹை லெவல் வந்து நம்ம எடுக்காம கொஞ்சம் லோ லெவல், கொஞ்சம் டாப் ஆங்கிள் ஆக்சுவலா, எக்ஸ்ட்ரீம் லோ ஆங்கிள் அந்த மாரிலாம் சில விஷயங்கள் பண்ணலாம். கேமரா லேசா கொஞ்சம் டில்ட் பண்ணி சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். இந்த மாரி என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய உங்களுடைய காம்போசிஷன வந்து ஃப்ரீயா விடுங்க. உங்க தாட் ப்ராசஸ ஃப்ரீயா விடுங்க. அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ, அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா டிசைட் பண்ணி, ஸ்பான்டேனியஸா ஃபோட்டோ எடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அதனால முக்கியமா வந்து எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஆக்சுவலா. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்கும்போது, ஃபோன்ல பேசுறது, வாயில சூயிங் கம் போட்டு மென்னுட்டு இருக்கிறது, இந்த மாரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ஃபோட்டோகிராஃபில இருக்கணும் அப்டின்னா, இந்த மாரி டிஸ்ட்ராக்டிங்கான சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு கால் அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. அதனால நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம வந்திருக்கிறது அந்த வெட்டிங் ஈவென்ட்ட கவர் பண்றதுக்கு. அவங்களுடைய ஒன் டைம் லைஃப் ஈவென்ட் அது இல்லையா? வாழ்க்கையில ஒரு முறை அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டா ஃபோட்டோ எடுக்கணும் தப்பு கிடையாது. டென்ஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கணும் அது கரெக்ட்டு. அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா, கேஷுவலா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இட்ஸ் அ சீரியஸ் பிசினஸ். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இட்ஸ் அ சீரியஸ் பிசினஸ், சீரியஸ் ஜாப். அதனால அந்த சீரியஸ்னஸ் வந்து உங்களுடைய வொர்க்கிங் ஸ்டைல்ல இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கும். வியர் டீசென்ட் அண்ட் கம்ஃபர்டபிள் டிரெஸ். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போற சமயத்தில கொஞ்சம் டீசென்ட்டான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸா இருக்கணும். முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வேலை பண்றதுக்கு போறோம். ஃபோட்டோ எடுக்க போறோம் இல்லையா? அதனால வந்து ரொம்ப அன்ஈஸியான, அன்கம்ஃபர்டபுளான ரொம்ப ட்ரெஸ் ரிச்சா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஆக்சுவலா. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? சட்டுன்னு உட்கார முடியுதா? சட்டுன்னு ஓட முடியுதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்கா? உங்களுக்கு சரியா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி ஆர் தேர் டூ டூ சம் வொர்க். பங்க்சுவாலிட்டி தமிழ்ல வந்து நேரம் தவறாமைன்னு சொல்லுவாங்க. பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கீயான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஒரு வெட்டிங்கோ இல்லாட்டி வந்து ஒரு ரிசப்ஷனோ, எனி ஈவென்ட் ஃபார் த மேட்டர் அவங்க குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த டயத்துக்கு முன்னாடி வெல் இன் அட்வான்ஸ் அங்க இருக்கிறதுக்கு, ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தட் மீன்ஸ் வந்து அந்த ஈவென்ட் டைம் சொல்லும்போது, நீங்க அந்த நேரத்தில வந்து எல்லாமே செட் பண்ணி, எல்லாமே ரெடியா டெக்னிக்கலி அண்ட் அதர்வைஸ் யூ ஷுட் பி ரெடி. அதனால அந்த பாயிண்ட்ட முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி, போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் டிசைட் பண்ணாங்க. பிகாஸ் நவ் டேஸ் யூ நோ தட் சென்னை மாரி நகரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, டிராஃபிக் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குல்ல, டிராஃபிக் ஜாம். முன்னாடி எதிர்பார்த்துலாம் முடியாது. சரி 1/2 அன் ஹவர்ல போகக்கூடிய இடத்துக்கு சில சமயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 1/2 மணி நேரம் ஆயிடும். அந்த மாரி சமயத்தில நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போய் இந்த வெட்டிங் அவென்யூல போய் இல்ல அப்படின்னா, அந்த முக்கியமான சில ஈவென்ட்ஸ மிஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு காரணமாயிடும் ஆக்சுவலா. அது தவிர லேட்டா போற ஃபோட்டோகிராஃபர்ஸ கிளையன்ட் யாருக்குமே பிடிக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். அதனால பி பங்க்சுவல் அண்ட் பி தேர் டில் த எண்ட் ஆஃப் த ஈவென்ட். அந்த ஈவென்ட் முடியிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருங்க ஆக்சுவலா. பிகாஸ் தட் இஸ் வை யூ ஆர் பெய்ட் ஃபார். கடைசி வரைக்கும் இருந்து படம் எடுக்கணும். அதுக்கு தானே காசு குடுக்குறாங்க இல்லையா? அதனால கடைசி வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க கிளையன்ட் கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. சும்மா சொல்லாம கொள்ளாம பைக் எடுத்துட்டு, கார் எடுத்துட்டு கிளம்பிடாதீங்க ஆக்சுவலா. ஓகே. டெல் ஹிம் தட் நோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன்னா, டன் ஃபார் த டே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நாளைக்கு இத்தன மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் கஸ்டமர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல படம் எடுக்கிறது ஒரு பக்கம். அதையும் தாண்டி நல்ல ஃபோட்டோகிராஃபரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால பங்க்சுவாலிட்டி கொஞ்சம் கீப் அப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கடைசி பாயிண்ட்டு இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ்ல என்ன கேட்டீங்கன்னா,
உங்கள் ஸ்டோரேஜ் மீடியா கார்டை பத்திரமா வச்சுருங்க. படம் எடுத்துக்கிட்டீங்களா, உள்ளுக்குள்ள நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் ஆர் தேர், ரைட்? ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கிற ஸ்டோரேஜ் மீடியா கார்டை நீங்கள் கேஷுவலாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. கேஷுவலாக நீங்கள் வச்சுருக்கவும் முடியாது ஆக்சுவலாக. அதனால் அதை பத்திரமா வச்சுக்கோங்க முக்கியமாக. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக போன உடனே, ஆஃபீஸ் போன உடனே, வீட்டுக்கு போன உடனே அந்த ஃபைல்ஸை வந்து ஒரு ஸ்டேபிளான இன்னொரு மீடியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ தட் அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். பிகாஸ் இதை நம்ம ரீப்ளே பண்ண முடியாது, இல்லாட்டி வந்து ரீடூ பண்ண முடியாது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நம்ம திரும்ப செய்ய முடியாது இல்லையா? அதனால் வந்து எடுத்த படங்களை வந்து பத்திரமா வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரம், அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அப்போ தான் உங்களால் வந்து சிறந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக ஆக முடியும். இந்த வீடியோவில் ஈஸி டிப்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10, 12 டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி நான் சொல்ல விட்டு போன ஒரு சில பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஈஸி டிப்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையும் பார்க்கட்டும், படிக்கட்டும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், KLR த ஃபோட்டோ குரூஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.